வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாரும் வந்து அனிதாவோட சாம்பார் பொடி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அனிதாவோட சாம்பார் பொடி வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அவங்களே ஆக்சுவலா மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா போடலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியாய் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வச்சே வந்து அவங்களோட சாம்பார் பொடியை நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து சாம்பார் பொடி வந்து ஆக்சுவலா நான் ஒரு சாம்பார் பொடி போட்டிருந்தேன். அதை வந்து நான் வந்து என்ன சொல்றது, மெஷர்மெண்ட் வந்து எல்லாருமே வந்து கப் மெஷர்மெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நான் வந்து கிராம் மெஷர்மெண்ட் கொடுத்திருந்தேன். ஸோ இப்போ கப் மெஷர்மெண்ட்ல அதை நான் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. கோரியண்டர் சீடா எடுத்துட்டீங்கன்னா 3 கப்பு, பவுடரா எடுத்துட்டாலும் 3 கப்பு. உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கோரியண்டர் பவுடர் 3 கப்பு, ரெட் சில்லி பவுடர் வந்து 3 கப்பு, 3/4 கப்பு வந்து தூர் தால் அதாவது தோரம்பருப்பு 3/4 கப்பு, 1/2 கப்பு கியூமின் சீட்ஸ் ஜீரகம், 1/2 கப்பு மிளகு பெப்பர், 1/2 கப்பு சென்னா தால் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் மேத்தி சீட்ஸ் 1 டீஸ்பூன், அப்புறம் மஸ்டர்ட் கடுகு வந்து 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது பாருங்க, டேபிள் ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன் நான். அவ்வளவுதான் இதோட அளவு. நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வந்து மிளகா வந்து ஆக்சுவலா வந்து மிளகா வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் எடுத்துட்டேன். நீங்க இதுல கப் அளவுல மிளகா வந்து என்னால சொல்ல முடியாது. ரெட் சில்லியை வந்து கப் அளவுல சொல்ல முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அடுப்புல வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி கடாயை வச்சுக்கோங்க. அதுல லைட்டா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க. நான் மிக்சிலேயே பவுடர் பண்ணிட்டேன். அந்த அளவு தான் உங்களுக்கு அளந்து சொல்லியிருக்கேன். 3 கப்பு ரெட் சில்லி பவுடர். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, வெயில் இருந்தது அப்படின்னா வெயில காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒவ்வொன்னா தனித்தனியா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க. வேணும்னா மிக்சியில பவுடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இது பவுடரா எடுத்துட்டீங்கன்னா மிக்சியிலே பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி வேணாலும் உங்களுக்காக நான் அளவு சொல்லிடுறேன். 3 கப்பு கோரியண்டர் பவுடர் 3 கப்பு, ரெட் சில்லி பவுடர் 3 கப்பு, 3/4 கப்பு தூர் தால், 1/2 கப்பு கியூமின் சீட்ஸ், 1/2 கப்பு பெப்பர், 1/2 கப்பு சென்னா தால், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட், 2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதே மாதிரி வறுத்து அரைச்சு பாருங்க. ஏற்கனவே நான் அரைச்சு காமிச்சிருக்கேன் சாம்பார் பொடியை. நீங்க அதை பார்த்து கூட நீங்க இன்னொரு வாட்டிக்கு வறுத்து அரைச்சு பார்க்கலாம். கண்டிப்பா இதை வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.